தினத்தந்தி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்திய வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி. திருச்செந்தூர் அருகே சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினத்தந்தி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்திய வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி. தினத்தந்தி திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி இணைந்து +1 +2 படிக்கும் மாணவ மாணவிகள் அடுத்ததாக என்ன படிக்கலாம் என்பதற்கான வழிகாட்டும் வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரியில் நடந்தது. கல்வி பணியில் தினத்தந்தி என்ற தலைப்பில் தினத்தந்தி தலைமை பொது மேலாளர் தனஞ்சயன் பேசினார். கல்லூரி முதல்வர் வைஸ்லின் ஜிஜி வரவேற்று பேசினார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: சார் கேட்டாங்க, யார் கலெக்டர் ஆக போறீங்க கேட்டீங்க. ஒரு சில பேர் கை தூக்கிட்டீங்க. அப்படின்னா நீங்க ஒரு முடிவு எடுத்துருக்கிறீங்க. அதே போல நீங்க மனசுல முடிவு எடுத்துருக்கீங்க, ஆனால் வெளியில சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் போலீஸ் ஆகணும், இல்லை ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், இல்லை ஒரு லாயர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும். ஏதாவது ஒரு முடிவை நீங்க எல்லாரும் எடுத்திருப்பீங்க, ஆனால் வெளியே சொல்லலை. அந்த மாதிரி முடிவெடுத்தவர்களுக்கு எனது முதல்ல என்னுடைய பாராட்டுதல்கள். ஏன்னா அது ஒரு முக்கியமான முடிவு. அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். அதற்கான முயற்சியை நீங்க எடுக்கணும். ஏன்னா முயற்சி எடுக்காவிட்டால் ஒண்ணுமே கிடைக்காது. முயற்சி தான் முதல் படி. எதை எடுக்கணும்னாலும் ஒரு முயற்சி வேணும். அந்த முயற்சிக்கு நாம் தயார்படுத்திக்க வேண்டும். அதை நோக்கி நாம் முழுமையான கவனத்தை, நம்மளுடைய முழுமையான அர்ப்பணிப்பை கொடுக்கணும். 100% கொடுக்கணும். அப்போதான் எதுவுமே நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். நம்ம ஒரு ட்ரீம் வேர்ல்டு இருக்க முடியாது. கண்டிப்பா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நம்ம கனவு காண வேண்டும். அதை நோக்கி முழுமையான அர்ப்பணிப்பை கொடுக்க வேண்டும். நினைச்சா மட்டும் பத்தாது. அது எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான். அதனால அது நம்ம அந்த முடிவு, எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு. நாங்கெல்லாம் சின்ன பசங்க தான், எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கெல்லாம் முக்கியமான முடிவு சொல்றீங்க, அந்த முடிவு நாங்க தான் எடுக்கணுமா? பெற்றோர்கள் சொல்ல மாட்டாங்களா? இல்லை, நீங்க தான் எடுக்கணும். நீங்க தான் எடுக்கணும். நீங்க தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். இப்ப நான் படித்த காலகட்டத்தில் எனக்கு கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் நான் முடிவெடுத்தேன். எல்லா காலகட்டமும் ஒண்ணு கிடையாதுல்ல. நான் படித்த காலகட்டமும், சார்பில் படித்த காலகட்டமும், இப்ப நீங்க படிக்கிற காலகட்டமும் ஒண்ணு கிடையாது. இப்போ போட்டிகள் நிறைந்த காலம். என்ன படிச்சா நம்மளால ஒரு எம்ப்ளாயபிள் ஆக முடியும், நம்மளுடைய வேலை வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்க முடிவெடுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பொறியியல் துறை குறித்து டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் சிவனேந்த பெருமாள், மருத்துவ படிப்பு மற்றும் நீட் நுழைவுத் தேர்வு குறித்து கோவை பாரதியார் பல்கலைக்கழக செனட் உறுப்பினர் காயத்ரி, சட்டத்துறை குறித்து வக்கீல் ஜெயராஜன், போட்டித் தேர்வுகளுக்கும் வேலைவாய்ப்பு சிவில் சர்வீஸ் படிப்புகளும் குறித்து ஆதித்தனார் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் நாராயணராஜன் ஆகியோர் பேசினார்கள். நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரி முதல்வர் மகேந்திரன், திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்வி நிறுவன மேலாளர் வெங்கட் ராமராஜ், ஆதித்தனார் கல்வி செயலாளர் ஜெயக்குமார், டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி முதல்வர் சுவாமிதாஸ், திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜெயந்தி, டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் முதல்வர் மரிய செசிலி, பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் செவிலியர் கல்லூரி முதல்வர் கலைக்குரு செல்வி, டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வி கல்வியியல் கல்லூரி முதல்வர் பொறுப்பு தனலட்சுமி மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் நெல்லை தினத்தந்தி மேலாளர் ஜனார்த்தனன் நன்றி கூறினார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நித்யஸ்ரீ. நான் அனிதா கபரன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். 11 கொஸ்டின்ஸ் கேட்டதில் 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலான்னு ஒரு குழப்பத்தோடு தான் வந்தேன். இங்கே எனக்கு நான் ஐஏஎஸ் சார் பேசின உடனே எனக்கு நான் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு இது கிடச்சிது. அப்புறம் எங்கள் ஸ்கூல் முதல்வர் அவர்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இது மூலமாக நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் நடத்தின சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி அவர்களுக்கும் தினத்தந்தி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனன்யா. நான்
கவர்மெண்ட் கேர்ள்ஸஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆறுமுகநேரி அங்கேருந்து வந்திருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து தினத்தந்தி இதழும் நாளிதழும் ஆதித்தனார் காலேஜும் சேர்ந்து நடத்துகிற இந்த வெற்றி நிச்சயம் விழாக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து 10th முடிச்சுட்டு நம்ம என்ன குரூப் எடுக்கிறது, என்ன படித்தா என்னவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தெளிவாக வந்து எங்களுக்கு சொன்னாங்க. என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியாததையும் கொஞ்சம் நல்லா புரிய வச்ச மாதிரி பேசினாங்க. காலையிலே வந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோர்ஸ் பற்றி இந்த கோர்ஸ் எடுத்தால் இந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. என் பேர் சஃபியா ஷாஹின். நான் அனிதா குமரன் ஸ்கூல்லேருந்து வரேன். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்த தினத்தந்தி நியூஸ் பேப்பருக்கும் சிவந்தி ஆதித்தனார் காலேஜுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். எங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஸ்கூலுக்கும் எங்கள் ஸ்கூல் பிரின்சிபலுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னோட ஏம் IAS. அதை ஒரு கலெக்டர் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நிறைய விஷயம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். திருச்செந்தூர் அருகே சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தற்போது சாலை விரிவாக்கும் பணி நிறைவடைந்து சூழ்நிலையில் இந்த பிரதான சாலையில் நாள் ஒன்றுக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 21/4/24 அன்று அதிகாலையில் ஆட்டோ மீது அரசு பேருந்து அதிவேகமாக வந்து மோதியது. இதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் இன்று 26/4/24 அன்று காலை சாலையை கடக்கும் 2 சக்கர வாகனத்தில் கார் மோதி சாலையின் ஓரத்தில் உள்ள பள்ளத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக 2 சக்கர வாகனத்தில் வந்தவர் உயிர் தப்பினார். மேலும் குமாரபுரத்தைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் இப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் வேகத்தடை மற்றும் சாலையில் இருபுறமாக பேரிகார்டுகளை நிரந்தரமாக வைக்குமாறு திருச்செந்தூர் நகராட்சிக்கு கோரிக்கைகளை வைத்தனர். பொதுமக்கள் நலன் கருதி அப்பகுதியில் வேகத்தடை அமைத்தால் விபத்துகள் குறையும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். 1வது வார்டு பகுதியான குமாரபுரத்தில் கடந்த 2 மாத காலமாக தொடர் சாலை விபத்து நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் இதே இடத்தில் ஒரு கிட்டத்தட்ட 21 வயது மதிக்கக்குள்ள இளைஞர் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளார். நேற்றைக்கு முன்தினம் இதே ரோட்டில் இந்த குமாரபுரம் பகுதியில் ஆட்டோவில் வந்த ஒருவர் சாலை விபத்தில் கீழே விழுந்து எதிரே வந்த பேருந்தால் பாதிக்கப்பட்டு அதில் காப்பாற்ற போன ஒருவர் சேர்த்து இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இன்று அதிகாலையில் வேலூரில் வந்த ஒரு குடும்பத்தினர் சாலை விபத்திருந்த பகுதியில் சாலை விபத்துக்கு உள்ளாகி அவருடைய குடும்பம் மிகவும் அவதிப்பட்டு அவர்களை ஆஸ்பத்திரியில் நாங்கள் எல்லாம் சேர்த்து வந்தோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இந்த பகுதியில் தொடர் விபத்து ஏற்படுவதனால் இந்த பகுதியை விபத்து பகுதி என்று அறிவித்து அதில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வாகனம் செலுத்துமாறு ஒரு அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது இந்த பகுதியிலே நமது பேரிகார்டு வைத்து வருங்காலத்தில் நமக்கு சாலை விபத்து ஏற்படாத வண்ணம் சாலை இருபக்கமும் பேரிகார்டு வைத்தால் சாலை விபத்து குறை என்று இங்குள்ள பொதுமக்கள் கூறுகிறார்கள். எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாது ரோடின் பக்கத்தில் ஸ்பீட் பிரேக்கர், அது ரோட் கட்டர் போன்ற பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு செய்திருந்தால் இந்த சாலை விபத்து குறையும் என்று இங்குள்ள பொதுமக்கள் நினைக்கின்றார்கள். இந்த கோரிக்கையை நமது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காவல்துறையினர் உடனடியாக செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது திருச்செந்தூர் நகராட்சி இந்த பகுதியிலே CCTV கேமரா நடத்தி நிறுவி அதில் எப்படி இந்த சாலை விபத்து நடக்கிறது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள இந்த பகுதியில் CCTV கேமரா பொருத்த வேண்டும் என்றும் எங்களுடைய கோரிக்கையாக குமாரபுரம் மக்களுடைய கோரிக்கையாகவும் குமாரபுரம் மக்கள் சார்பாக குமாரபுரம் தலைவராக நான் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன். கோடீஸ்வரன், தலைவர், குமாரபுரம். திருச்செந்தூரில் அரிய வகை தலைவாழ் சங்கை விற்பனைக்கு வைத்திருந்த 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். மன்னார் வளைகுடா கடலோர பகுதிகளில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை வைத்திருக்கவோ விற்பனைக்கு செய்திடவோ வனத்துறை தடை விதித்துள்ளது. குறிப்பாக கடல் அட்டைகள்,
அரிய வகை சங்குகளை எடுக்கவோ வைத்திருக்கவோ அனுமதி இல்லை. இந்நிலையில் திருச்செந்தூர் கடற்கரையில் அரசால் தடை செய்யப்பட்ட அரிய வகை சங்குகளை விற்பனைக்கு வைத்திருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் திருச்செந்தூர் வனச்சரகர் கவின் தலைமையில் வனத்துறையினர் திருச்செந்தூர் ஐயாவளி கடற்கரையில் பகுதியில் நேற்று ரோந்து சென்றபோது அரசு தடை செய்துள்ள 3 அரிய வகை தலைவாழ் சங்குகளை விற்பனைக்கு வைத்திருந்ததாக அமளிநகர் வடக்கு தெருவை சேர்ந்த டிலைட், தெற்கு தெருவை சேர்ந்த ராஜன் ஆகிய இருவரையும் கைது செய்து சங்குகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தட்டார்மடம் மெயின் பஜாரில் திமுக தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழகத்தில் வெயில் வாட்டி எடுக்கும் சூழ்நிலையில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வெயிலின் தாக்கத்தால் அச்சமடைந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திமுக சார்பாக தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் திமுக தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக ஒன்றிய செயலாளர் டாக்டர் பாலமுருகன் தலைமையில் தட்டார்மடம் மெயின் பஜாரில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு தர்பூசணி மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய கிளை கழக பொறுப்பாளர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர். கடற்பகுதியில் கேரள விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகிறார்களா என்று தூத்துக்குடி கடலோர காவல் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது மீன்பிடி தடைகாலம் அமலில் உள்ளது. இந்நிலையில் கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த விசைப்படகுகள் கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் முதல் பெரியதாளை வரையில் கடலோர காவல் படையினர் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதில் தூத்துக்குடி மீன்வளத்துறை ஆய்வாளர் பொன் சரவணக்கண்ணன் தலைமையில் மீன் வளத்துறை அதிகாரிகள் இந்திய கடலோர காவல் படையை சேர்ந்த ஆதீஸ் என்ற கடலில் கூட்டாக ரோந்து மேற்கொண்டனர்.